நம்பி என்பவர் அழகான மலை கிராமத்தில் வசித்து வருகிறார். அவர் தீவிர இறைநம்பிக்கை விடுவார். ஒரு நாள் மாலை வேளையில் ஆற்றங்கரையோரம் அருவிகளையும் அருவியில் வரும் நீரையும் ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மாலை வேலை. சட்டென்று மேகங்கள் ஒன்று கூடி கருமேகங்களாக மாறுகின்றன. அவை பெரும் மேக வெடிப்பை உண்டு பண்ணி ஆற்றில் பெரும் வெள்ளத்தை உண்டாக்குகிறது. அதை பார்த்து திகைத்து நிற்கிறார். இப்பொழுது பக்கத்து கிராமத்தில் உள்ளவர்கள் படகுகளில் தப்பி செல்கின்றன, பெரும் மழை வெள்ளத்தின் காரணமாக. அப்பொழுது அவர்கள் நம்பியை பார்த்து, அவர்கள் வாருங்கள் சென்று விடுவோம், பெரும் மழை வருகிறது என அழைக்கின்றனர். ஆனால் அவர் வர மறுத்து விடுகிறார். நீங்கள் செல்லுங்கள், என்னை கடவுள் காப்பாற்று என்று கூறி மறுத்து விடுகிறார். பலமுறை பலவாறு அழைத்தும் அவர் எந்த அழைப்பையும் ஏற்கும் நிலையில் இல்லை. பலமுறை பலவாறு அழைத்தும் அவர் வருத்துகிறார். அவர்கள் அழைக்கும் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்வது, நீங்கள் செல்லுங்கள், என்னை கடவுள் காப்பாற்று என்று. அவர்கள் வெள்ளம் உயர்ந்து வருகிறது, வாருங்கள் சென்று விடுவோம் என கூறினர். அவர் எதையுமே காதில் வாங்கும் மனநிலையில் இல்லை. தற்போது வெள்ள மட்டம் உயர்ந்து வருகிறது. எத்தனையோ முறை அழைத்தும் அவர் செல்ல மறுத்துவிட்டு மீண்டும் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தற்போது நீரின் மட்டம் மேலும் உயர்ந்து அவன் நீரின் மூழ்கி இறந்து விடுகிறான். அவன் தற்போது கோபத்துடன் மேலோகம் சென்று கடவுளிடம் முறையிடுகிறான். அட கடவுளே, உன்னையே நம்பியிருந்தேனே, என்னை இப்படி செய்து விட்டாய் என்ற ஆதங்கத்துடன் முறையிட்டு மேலும் கோபப்படுகிறான். அவனே பார்த்து கொண்டிருந்த கடவுள், அட முட்டாளே, உன் ஊர்க்காரர்கள் உன்னை விட்டு சென்ற பிறகும் நான் பக்கத்து ஊர்க்காரர் மூலம் படகு அனுப்பி உன்னை மீட்டு வர ஏற்பாடு செய்தேன். அவர்கள் பலமுறை உன்னை அழைத்தார்கள், ஆனால் நீ வர மறுத்துவிட்டாய். நான் அளித்த அத்தனை வாய்ப்புகளும் தவறவிட்டது உன் குற்றமா என் குற்றமா என்று கோபப்படுகிறார். தற்பொழுது அவன் தன் தவறுகளை உணர்ந்து இப்பொழுது வருந்த ஆரம்பிக்கிறான். வாய்ப்புகள் எப்பொழுதும் கிடைப்பதில்லை, கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்ற உணர்ந்த தருணத்தில் அவன் வாழ்க்கை முடிந்துவிடுகிறது.